நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு முக்கியமான கமெண்ட்டுக்கான ரிப்ளையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் டிஇபி பாஸில் போயிட்டு திருப்பி ஸ்கில்டெல்லாம் அடிச்சிட்டாப்ல. ஸ்கில்டு அடிச்சுட்டு திருப்பி போகணும்னு நினைக்கிறப்ப அவரால் போக முடியலை. அந்த ஒர்க்கர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி எம்ஓஎம்ல இருந்து வருது. அது எதனால், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா A to Z வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணா மட்டும்தான் போக முடியும். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இவரெல்லாம் டெஸ்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே 3 to 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த டெஸ்ட்டை இனிமேல் யூஸ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி 4 லட்சம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாரால ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் பணத்தையும் லாஸ் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவரோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் எல்லாரோட கமெண்ட்டுக்குமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவோம். எல்லாருக்கும் தேவைப்படுற கமெண்ட்டாக இருந்தால் அதை எடுத்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, அது வீடியோ போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐ கம் டு சிங்கப்பூர் லாஸ்ட் இயர் on training employment pass. I stay in Singapore for 4 months from June to October last year, and after that I went back to my country India, and I came India and did BCA skilled na நம்ம skilled test அடிக்கிறோம்ல அதுதான். After that I found an agent. I sent my 22 September 2024 document to the agent, and the next day I applied for work permit, and 24th September on agent send me IPA, and on 25th September I pay 50,000 rupees to the agent. My application was cancelled on 25th September. On 26th September I sent 50,000 rupees to agent, and on 1 lakh rupee went to the agent, which amount to 1,500 Singapore dollar. After sending the money to the agent, when I check my application has been cancelled. The agent did not tell me that my work permit application has been cancelled. I told the agent that my application has been cancelled. When I asked the agent, my application was cancelled. So the agent said that your document verification has been done and your documents seen to be fake training appointment pass. So till today the agent has given me have returned $1,200, and after that I am trying to apply for work permit. Foreign individual is not eligible for work pass. Please advise the employer to took another candidate. I have not done anything wrong in Singapore. Neither there is any police case or I overstayed. அதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். அந்த டேட்டை மட்டும் விட்டுருங்க. லாஸ்ட் இயர் அவர் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் போயிருக்காரு. 4 மாதம் அங்கே இருந்திருக்காப்புல. ஓகேங்களா? ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் போனது பிரச்சனை கிடையாது. 4 மாதம் அங்கே இருந்தது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ 4 மாதம் இருந்திருக்காப்புல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்கில்டு டெஸ்ட் அடிச்சிருக்காப்புல. இருந்துட்டு தான் 4 மாதம் இருந்துட்டு தான் வந்திருக்காப்புல. அதுக்கப்புறமேட்டு ஸ்கில்டு டெஸ்ட் அடிச்சிருக்காப்புல. ஸ்கில்டு டெஸ்ட் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்கில்டு காப்பி நம்ம பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? பாஸ் பண்ண அந்த ஸ்கில்டு காப்பியை வச்சு இவர் திருப்பி ஒரு ஏஜென்ட்ட கொடுத்து அப்ளை பண்ணியிருக்காப்புல. அப்ளை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு இவர் ஒரு 50,000 பே பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமே 1 lakh கிட்ட பே பண்ணிட்டாப்ல. அதாவது டோட்டலாக 1,50,000 பே பண்ணியிருக்காப்புல. பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் MOM வெப்சைட்டில் போயிட்டு இவரோட ஐபியை செக் பண்ணி பார்த்துருக்காப்புல. கேன்சல்னு வந்துருக்கு. ஸோ எதனாலன்னு ஏஜென்ட்ட கேட்டதுக்கு ஏஜென்ட் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் போனார் பார்த்தீங்களா? அப்போதைக்கு அவரோட டாக்குமெண்ட் ஃபேக் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணதுனால இவரை சிங்கப்பூர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி ஏஜென்ட் பாதி அமௌண்ட்டை ரிட்டர்ன், அதாவது கிட்டத்தட்ட $1,200 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. $1,200 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அப்ளை பண்ணதுக்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டார் போல ஏஜென்ட். ஸோ நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் எதனால என்னையே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது இந்த பிரச்சனை இவருக்கு மட்டுமே கிடையாது. இது மாதிரி இந்த பேட்சில் போனால், இந்த கம்பெனிக்கு போனால் நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு போன நிறையா பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முடிக்காத ஒரு கோர்ஸை இந்தியாவில் முடித்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்களே ஃபேக்காக ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நீங்கள் சிங்கப்பூர் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட தெரியாது. அதான் இவரை மாதிரி தான். எதனால எனக்கு கேன்சல் பண்ணுறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறாங்கல்ல, அவருக்கே தெரியாது. ஆனால் அங்கே அப்ளை பண்ணவங்க அந்த மாதிரி இவர் ஒரு கோர்ஸை முடிக்காத கோர்ஸை
முடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இவராவது 4 மாசம் இருந்துட்டு வந்திருக்காரு. ஒரு சில பேர்லாம் 1 மாசம் 2 மாசம் இருக்கையிலே கண்டுபிடிச்சு எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. திருப்பி அவங்க யாராலுமே இன்ன வரைக்குமே சிங்கப்பூர் போக முடியல. ஓகேங்களா? இது இவங்க மேல ஃபால்ட் இல்லை அப்படின்னாலும் இவங்களோட டாக்குமெண்ட் தானே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு இவங்க எல்லாருமே பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் இவங்களால சிங்கப்பூர் போகவே முடியாது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லா கம்பெனியுமே வந்துட்டு இந்த டிஇபி பாஸ்ல எடுக்கிறத நிப்பாட்டினது இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமேட்டு. அதாவது இப்போ ஒருத்தங்க டிஇபி பாஸ்ல வந்துட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனி அப்ளை பண்றதுக்கே பயப்படுறதுக்கான ரீசன் அதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டிஇபி பாஸ்ல போனாலே வேலை கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கும் அதான் ரீசன். ஒரு சில கம்பெனி எல்லாம் இன்னமே இதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சப்போஸ் வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி வந்து கோட்டாலாம் ரெடி பண்ணி ஒரு ஒர்க்கரை செலக்ட் பண்ணி அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அப்படி வெயிட் பண்ணி அப்ளை பண்ணல, இந்த கேண்டிடேட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. யாருக்கு ரிஜெக்ட் ஆகுது மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஇபி பாஸ்ல இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உண்மையை சொல்லிடுற பேருக்கு இவர் மாதிரி தெரியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம டிஇபி பாஸ்ல போயிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அப்ளை பண்ணால் அவங்க நாட் எலிஜிபிள்னு வருது. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. இது மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடியும் கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த சொல்யூஷனுமே கிடையாது. பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் சிங்கப்பூர் போக முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஓஎம்க்கு இமெயில் பண்ணி பார்க்கலாம். வேறு வழி கிடையாது. வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணியும் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துமே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஒன்றுமே நடக்கலை. இனிமேல் நீங்கள் சிங்கப்பூர் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணுறது பெட்டர். என்ன கேட்டால் அதை தான் நான் சொல்ல முடியும். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்ச ஏஜென்ட், நல்லா பழக்கமான ஏஜென்ட்டுக்கிட்ட தான் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டிஇபி பாஸுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆர்எம்ஐ தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி தெரிஞ்ச ஏஜென்ட், கரெக்டாக பண்ணுற ஏஜென்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.